விடுமுறைக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா சுற்றுலா செல்வாங்க. அப்படி ஒரு சுற்றுலா போனவங்க தான் தமிழகத்தை சேர்ந்த காமராஜ் மற்றும் அவர் குடும்பத்தினர். அவர் பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு இல்லை. ஏன்னா ஒரு படகு விபத்தில் அவர் இறந்து விட்டார், அவர் குடும்பத்தார். அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய பிரதேசில் உள்ள நர்மதை அணை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அணை. அந்த இடத்துல நீர் கொள்ளளவு நம்ம சொல்லவே தேவையில்லை, 25 அடி ஆழத்துக்கு மேலே அந்த இடம் இருக்குது. இதில் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு அங்கே போகும்போது ஒரு படகு இருக்கும், அதில் 2 பேர் போகலாம், இல்லை 50 பேர் போகலாம். இது போலலாம் படகுகள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே படகு சவாரிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த படகு வச்சுருக்கிற ஓனர்ஸு காசுக்கு ஆசைப்பட்டு 20 பேர் ஏற்ற வேண்டிய இடத்த 30 பேர் ஏற்றுவாங்க, 30 பேர் ஏற வேண்டிய இடத்த 40 பேர் ஏற்றுவாங்க. இதில் சிலருக்கு லைஃப் ஜாக்கெட்டே இருக்காது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லைஃப் ஜாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு படகுக்கு ஒரு 10 பேர்னால் அந்த 10 பேருக்கு உரிய லைஃப் ஜாக்கெட்டே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. 7 பேருக்கு 8 பேருக்கு தான் இருக்கும். அதில் சொல்லுவாங்க குழந்தைக்கெல்லாம் தேவையில்லை அப்படிம்பாங்க. இப்படி தான் இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்கள்லேருந்து அந்த நர்மதை அணைக்கு சுற்றுலா பயணிகள்லாம் போயிருக்காங்க. ஆனால் அவங்க இறக்க போகிறத பற்றி அவங்களுக்கு எந்தவித அசம்பாதம் இதை பற்றிலாம் நடக்க போதுன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் 40 பேர் போயிருக்காங்க அந்த படகுல. அந்த படகு 40 பேர் போகிறாங்கன்னா அந்த 40 பேர் பெரியவங்களை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த சின்னவங்களை வந்துட்டு கணக்கே கிடையாது. 10 குழந்தைகளை ஏற்றுனா கூட அது 50ங்கிற கணக்கு கிடையாது, வெறும் 40 எண்ணிக்கையில் தான் வச்சுங்களேன். அந்த படகு சார் அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2 போட்டில் ஏற்றுறத ஒரே போட்டில் நம்ம பயணிகளை ஏற்றிட்டு போயிடுச்சுன்னா 2 போட்டில் நம்ம சம்பாதிக்க ஒரே போட்டில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு புத்தியில் படத்தோடைய பேராசையினால் உயிரிழப்புகள்லாம் பல காரணமாக இருக்குது. அப்படி போகும்போது அந்த 40 பேருக்கு லைஃப் ஜாக்கெட்டே கிடையாது. 35 பேருக்கு தான் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அதில் சின்னஞ்சிறுவர்களும் பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் கிடையாது. அங்கே எதிர்பாராத விதமாக அந்த நர்மதை அணையில் பலத்த காற்றெல்லாம் வீசிருக்கு. இந்த காற்றின் காரணம் பார்த்திங்கன்னா படகு சவாரியில் இருந்தவங்களும் சரி, இல்லை படகை ஓட்டிகிட்டு போகிறவங்களும் சரி, யாருக்குமே பார்த்திங்கன்னா படகு சவாரி ஓட்டுறவர் பல டைம் பார்த்துருப்பாரு. இங்கே உள்ள சூழ்நிலைகளில் தட்பவெப்ப நிலை, காற்று நிலை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படகு சவாரி சுற்றுலாவுக்கு போன பயணிகளுக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, யாரும் அலட்சிய போக்கூட போயிருக்காங்க. அவங்களும் லைஃப் ஜாக்கெட்லாம் போடல. அப்போ எதிர்பாராத இந்த காற்று இந்த சுழலில் செக்குன அந்த படகு பார்த்திங்கன்னா அப்படியே கவிழ்ந்ததில் எல்லோரும் பார்த்திங்கன்னா முழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது 25 அடி ஆழம் நீர் கொள்ளளவு கொண்டது. ஆனால் அந்த இடத்துல இன்னும் சேறு சகதின்னு பார்த்திங்கன்னா 10 அடிக்கு மேலே இருக்கும். அதில் ஸ்விம்மிங்லாம் பண்ணி நம்ம வரவும் முடியாது அந்த அணையிலேருந்து. அப்போ அந்த மத்திய பிரதேசில் உள்ள மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு நிறைய பேரை பார்த்திங்கன்னா காப்பாற்ற ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை போகிறப்ப 16 பேரை உடனடியாக அவங்க உயிரோட மீட்டிருக்காங்க. அந்த 16 பேர் பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு எல்லாருமே போட்டவங்க தான். மற்றவங்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட்டு போடல. அதில் ஒருத்தர் தான் திருச்சியை சேர்ந்த காமராஜ் மற்றும் அவரோட குடும்பத்தினர். அவர் பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு போகாமல் அந்த போடாததுனால அவர் பார்த்திங்கன்னா உள்ளே முழுகிட்டார். முழுகினதில் அவர் மூக்கு வழியாக சுவாசத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நீர் நிறந்துச்சு. அவரால் மூச்சு விடவும் முடியல. மூச்சு விட முடியாததுக்காக ஸ்விம்மிங்கும் பண்ண முடியல, தன்னை காப்பாற்றிக்கவும் முடியல. அந்த இடத்துல காப்பாற்றவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட தண்ணி அலை கொண்ட இடத்துல எப்படி நம்ம ஸ்விம் பண்ணிலாம் வர முடியும்? அவர் பார்த்திங்கன்னா பரிதாபமாக இறந்து போயிட்டார். அதனால் சுற்றுலாவுக்கு போகிறவங்க ஒரு படகுல எவ்வளோ பேர் ஏற்றணுமோ அவ்வளோ பேர் ஏற்றிக்கிட்டு கொள்ளளவு கொண்ட அந்த படகுல தான் நம்ம ஏற்ற முடியும். அதிகமான பாரம் ஏற்றியாச்சுன்னா அந்த படகு கவிழ்ந்துடும். நிறையா படகு கவிழ்ந்த விஷயத்தில் நம்ம கேட்குறோம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா போனோம் பங்களாதேஷில் இது போலலாம் நடந்துட்டுருக்கு. அதனால் சுற்றுலா போகிறவங்க உங்களோட பயணத்தை நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா இந்த வெப்பத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு காடு மலைகள்லாம் போகிறீங்க, இந்த இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக போங்க. இது ஒரு காலத்தின் கட்டாயம் இது.